ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான எம்மையான ஒரு ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் மாம்பழங்கள் 2 எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு மாங்காய் மரத்துலேயே பழுத்தது, அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாலை 1/2 லிட்டர் நல்ல திக்கான பாலாக இருக்கணும். அதை நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சு பால் நல்லா பாதியாக சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சிடலாம். இது இருக்கட்டும். மாம்பழத்தில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாம்பழமும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட இந்த ஆறின பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மில்க் பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தேவைப்படல. இதே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பவுலில் போட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்த்தோமா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை மறுபடியும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடலாம். போட்டு மறுபடியும் க்ரீமியாக வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் பவுலில் ஊற்றிட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி 2 முறை அடிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக எம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் சொல்லவே வேணாங்க, அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க. வீட்லேயே செஞ்சதுனால ரொம்ப ஹெல்தி. இது நம்ம பிள்ளைங்களுக்கும் தாராளமாக நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மையாகவும் இருந்தது. வெறும் 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு. பாருங்கள், ஸ்கூப் பண்ணி இந்த மாதிரி கப்பில் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான எம்மையான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.